நாங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ரிவ்யூஸ் கொடுக்குறோம் நாங்க கிடையாது. உள்ள 4 அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதுல பணம் பார்க்கலாம் அப்படின்ற ரிவ்யூஸ் நாங்க கிடையாது. எதுனா படத்தை மிரட்டி கிரட்டி வாங்குறது, நீ வந்து காசு எனக்கு தரலன்னா நான் உன் படத்தை கழுவி ஊத்துவேன் அப்படின்ற ரிவ்யூஸ் நாங்க கிடையாது. உதாரணத்துக்கு நிறைய ரிவ்யூஸ் இருக்காங்க. ஒரு குண்டம் ஒருத்தர் இருக்கான், ப்ளூ சட்டை ஒருத்தர் இருக்காரு. இவங்கெல்லாம் என்ன மாதிரி ரிவ்யூஸ் தருவாங்கன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான் மெயின். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இவங்கெல்லாம் வந்து படத்தை உண்மையிலே உள்ள பூந்து 6000 கேரக்டர்ஸ் ஆனா கிடையாது. ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா அவங்க வீடியோஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 5 அட்வர்டைஸ்மெண்ட் உள்ள வந்துடும். அதுக்கு பின்னாடியும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா படங்கள் கிட்ட இருந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு காசு வாங்குவாங்க. இந்த கூலி படம் காசு தரல. இதுல நீங்க பாக்கலாம். இது வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 5 நாளுக்கு முன்னாடி வந்து பிரசாந்த் வந்து பயங்கரமா போட்டிருப்பாரு படத்தை பத்தி. 1000 கோடி அடிக்கும், அது அடிக்கும், இது அடிக்கும் போட்டிருப்பாரு. எப்படியாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக. கூலி வந்து பிரசாந்த் நீங்க நல்லா ரிவ்யூ பண்றீங்க, உங்க ரிவ்யூ பார்த்தா ஒரு 10 லட்சம் பேர் பாக்குறாங்க, தாங்க ஒரு 20 லட்சம் வச்சுக்கோங்கன்னு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. கொடுக்கல, மதிக்கல. நீ என்ன ரிவ்யூ பண்ணி படத்தை நீ என்னத்த சொல்லி நாங்க போய் பாக்குறதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. சோ நெகட்டிவா ரிவ்யூஸ் போட்டாங்க 2 பேரும். ஆனா யாருன்னா மதிச்சாங்களா? ஒருத்தரும் மதிக்கல. டேய் படம் நல்லா தாண்டா இருக்குன்னு போய் உள்ள பாக்குறான். ஏன்னா நாங்க அந்த மாதிரி ரிவ்யூஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ரிவ்யூ கொடுக்குறோம் நான் இல்ல, பணத்துக்காக ரிவ்யூஸ் கொடுக்குறோம் நாங்க இல்ல.